சேனல் புதுசாக பார்க்குறீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பென்சில் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தி ஸ்மைல் மேன் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். தி ஸ்மைல் மேன் அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம சரத்குமார் சாருக்கு இது வந்து 150வது படம். இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இனியா மேடம் நடிச்சிருக்காங்க, சுரேஷ் மேடம் நடிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ராஜ்குமார் சார் அவர் ஒரு காமெடி ஆக்டர், அவருமே இதில் நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தோம்னா நம்ம சிஜா ரோஸ் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க, ஸ்ரீகுமார் அப்படிங்கிறவரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இவங்களை தாண்டி ஜார்ஜ் மரியான் நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் படத்துக்குள்ள இருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் ஷியாம் பிரவீன் அப்படிங்கிறத அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தாண்டி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஆகுதுன்னா கவாஸ்கர் அபினேஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக்குமே போட்டிருக்காரு. சரி, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கப்ப நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுக்கிறப்ப 2 மணி நேரம் 2 நிமிஷம் தான். ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி அப்படிங்கிறது அது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, அப்படிங்கிறப்ப இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்ப காட்சியில் நம்ம சரத்குமார் சாருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த கார் ஆக்சிடென்ட் ஏற்படுறப்போ அங்கே ஒரு சைக்கோ கில்லர் ரொம்ப நாள் பகையான ஒரு பகையில் நம்ம சரத்குமார் சாரை தீட்டு கட்டாமல் நீ இப்படியே செத்து செத்து வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம சரத்குமார் சாரை ஒரு கோமான நிலைக்கு தள்ளி ஒரு நோயை உண்டாக்கி விட்டுறாங்க. பட் தான் அந்த நோய் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவர் தனக்கு நடந்த இந்த ஸ்மைல் மேன் இதை வெளியே சொல்லும் அப்படின்னு நினைச்சு ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அதில் அவர் எல்லாத்தையுமே சொல்றாப்புல. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் திரும்ப அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்மைல் மேன் கொலைகள் மறுபடியும் நடக்குது. பட் இருந்தாலும் இதுக்கு வந்து அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண சிஐடி ஆஃபீஸர் நம்ம சரத்குமார் சார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஸ்ரீகுமார் சார் வந்து நம்ம சரத்குமார் சார் அந்த கேஸுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இவருக்கும் அந்த சரத்குமார் சாருக்கும் அந்த ஸ்மைல் கலருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிறப்போ எல்லாம் அவர் சுற்றி சுற்றி தான் நடக்குது அப்படிங்கிறத இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சரத்குமார் சார் வந்து ஜார்ஜ் மரியாதை வச்சு ஒரு பிளான் பண்றாரு. பட் அங்கே நம்ம ஜார்ஜ் மரியாதையுமே கொல்லப்படுறாரு. எந்த ஒரு விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா நடந்திருக்குது, உங்களுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீகுமார் சார் நம்ம சரத்குமார் சாரை இன்வெஸ்டிகேட் பண்றாப்புல. பட் இருந்தாலும் அந்த ஸ்மைல்குள்ள யாரு, சரத்குமார் சார் இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, என்ன சம்பந்தம், கிளைமேக்ஸ்ல இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா படத்தோட கதையே. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெக்னிக்கலாக அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான படம். மியூசிக்லாம் பார்த்தா கூட கவாஸ்கர் அபினேஷ் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. சாம்பிரவனோட டைரக்ஷன்ல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு படம் ஓரளவுக்கு ஒரு ஓகேவாக தான் இருந்துச்சு. சரத்குமார் சார் பார்த்தோம்னா இதில் வந்து அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல கிளீன் சேவ் வந்துட்டு இருக்காப்புல. பட் இருந்தாலும் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறப்போ தாடியோட வர மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நோய்வாய்ப்பட்டவர் அப்படிங்கிறப்போ இருந்தாலுமே கூட அவர் அந்த எங்கா வர்றதை விட அந்த தாடியோட வர்றதை பார்க்கும்போது என்ன சார் 150 படம் நடிச்சிட்டிங்களா, இன்னும் எங்கா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி படம் முழுக்க எனக்கு தோணுச்சு. அதுவுமே பார்த்தோம்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது அப்படிங்கிறப்போ இதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில எல்லாருமே நார்மலா பிடிக்க ஆரம்பிச்சிட்டா எந்த ஒரு வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இது எல்லா படங்களும் நடக்கிற ஒரு விஷயம் தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஹீரோவுக்கோ இல்லை கண்டுபிடிக்கிறவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கும், அதை தாண்டி அதை அவர் கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சில படங்கள் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சைக்கோ கில்லர் இப்படித்தான் கொலை பண்ணுவான் அப்படிங்கிறத ராட்சசன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே வேற வேற கோணங்கள்ல இப்படி கோணம் வந்திருக்கும், இப்படி கோணம் வந்திருக்குமோ அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கேரக்டர்ல சரத்குமார் சார் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கரெக்டா பண்ணுவார். இதுலயுமே அவரோட கேரக்டர் கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த பிளாஸ்பேக் போர்ஷன் ஆகட்டும், கரண்ட்ல நடக்கிற அந்த திடீர்னு ஒரு கண்டுபிடிக்காம ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது திடீர்னு வந்து அவரை சுத்தி அவர் பக்கத்துல இருக்கிற ஒருத்தரையே கொலை பண்ணுவாப்புல. கொலை பண்ணும்போது நம்ம சரத்குமார் சார் கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு மறந்துடுவாப்புல. மறந்துட்டு திடீர்னு கையில வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோன் மாதிரி வச்சிருப்பாரு, ரெக்கார்ட்ஸ். அதை கேட்டு 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 ஞாபகப்படுத்திக்குவாரு. இப்படி ஒரு எல்லா கேரக்டருமே கரெக்டாக நடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு ஹானஸ்டான போலீஸா இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் படத்துல கரெக்டாக சொல்லியிருக்காரு. இனியா பார்த்தோம்னா பிளாஸ்பேக் போர்ஷன் வர்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன கேரக்டர் தான். சின்ன கேரக்டரா இருந்தாலுமே அவரோட கேரக்டர் வந்து தான் பிள்ளை சொன்னா யார் வேணா கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இருக்கு. பட் அது இல்லாமல் பிள்ளை இறந்தோடனே அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. பட் இதை வந்து ஒரு சரியான காட்சி அமைப்பு இல்லை அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு கேரக்டர் ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி, இது கதைக்கு முக்கியமான கேரக்டர், இந்த கேரக்டர் இப்படித்தான் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு முக்கியமான கேரக்டர். ஏன்னா அந்த படத்தோட மெயின் விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சைக்கோ கில்லர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நம்ம அந்த சைக்கோ கில்லர் யாரு அப்படிங்கிறத படத்தோட ½ கிளைமேக்ஸ்க்கு ஒரு ½ முன்னாடி இவர் தான் வில்லன் அப்படிங்கிறது காட்டிடுறாரு. பட் இருந்தாலும் இவர் தான் வில்லன் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்க மாட்டோம், இவர் தான் வில்லனாடா அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அவர் அந்த ஸ்மைல் மேனா வர்றதுக்கு உண்டான காரணங்கள் வந்து ரொம்பவே வீக்கா இருக்குது. பட் இவங்கெல்லாம் ஏன் இத்தனை பேர் கொள்றான், இத்தனை பேர் ஏன் கொள்றான் அப்படிங்கிறப்போ இவனுக்கு ஈவு இறக்கு இருக்காது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவர் வந்து போஸ்ட்மார்டம் ஒர்க் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவரே போய் அந்த ஸ்ரீகுமார் இன்வெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த வேலை செய்யறவங்களும் இவ்வளவு தெளிவா இருக்க மாட்டாங்களே, இந்த வேலை செய்யறவங்களும் என் டைம் ட்ரிங்க்ஸ்லயே இருப்பாங்க, நீங்க மட்டும் ஏன், அந்த நர்ஸுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி பழக்கமாமா, என்ன பழக்கம் அப்படின்னு கேட்கும்போது
அதான் சொன்னேன்ல, நாங்கலாம் அந்த மாரி அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் சொல்லுவோம். அந்த கேரக்டர் சொல்லும்போது, ஒருவேளை வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். பட் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இல்ல, ஹீரோ கேரக்டரும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறப்போ, சுத்தி வர எல்லா கேரக்டருமே வந்து ஒரு போற போக்குல கிராஸ் பண்ணிட்டு போற மாரி இருந்துச்சு. அது ஜார்ஜ் மரியன் கேரக்டருக்கும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதுலயும் சுரேஷ் மேனன் பார்த்தோம்னா, அவர் நெறைய படங்கள் நடிச்சிருக்காரு. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா, அவர சுத்தி நடக்கிற ஒரு ரோலிங்கா தான் வருது. திடீர்னு காணாம போறாரு அப்படிங்கிறது. அவர் ஏன் காணாம போனாரு அப்படிங்கிறதையும் படத்துக்குள்ள இருக்கும். ஏன் அவர யாருமே தேடல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எதான்னு பார்த்தோம்னா, ஒரு படமா பார்க்கும்போது இந்த படம் ஓகே அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா, வரும் நெறைய படங்கள்லாம் வந்து என்னடா எல்லாம் வாரம் 10 படம் ரிலீஸ் ஆனாலும், அந்த 10 படத்துல நல்ல படம்னு சொல்றது கூட ஒரு படம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ, இது ஓரளவுக்கு ஓகே. போர் அடிக்காம, முக்கியமா லவ் சீன்ஸ் இல்லாம, பாட்டு இல்லாம ஒரு படம் போயிருக்குது. இதுலயும் பார்த்தோம்னா, அவருக்கு திடீர்னு உடம்பு நடுங்குறப்ப, அந்த கேஸ் பத்தி பேசுறப்பலாம் உடம்பு நடுங்கும். கரெக்ட்டா அந்த டைம்ல பார்க்கும்போது ஒரு குழந்தை ஓடி வர்ற மாரி இருக்கும். அந்த சீன்ல பார்த்தோன்னா, படத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் காட்டியிருப்பாங்க. என்னடா இது பொழுதன்னைக்கு காட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து சூப்பர் அப்படிங்கிறத விட ஓகேப்பா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நான் பார்த்து இங்கலாம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி வெளிய போய் பார்த்தேன். படம் நல்லா தான் இருந்துச்சு. பெருசா நீங்க குறை சொல்ற அளவுக்குலாம் அந்த படம் இல்ல. பட் ஒருவேளை நீங்க அந்த படம் பார்த்திருந்தீங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம படம் பார்த்திருந்தீங்கன்னா, அந்த சஸ்பெக்ட் கேரக்டர் யாரு அப்படிங்கிறத நீங்க கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் அத இங்க சொல்ல விரும்பல. ஏன்னா நெறைய பேர் பார்த்துட்டு படத்துக்கு கமெண்ட்டே போட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. பட் இத நான் உங்களுக்கு சஸ்பெக்ட் வச்சு சொல்றேன். அந்த சஸ்பெக்ட் கேரக்டர், அந்த சைக்கோ த்ரில்லர் யாரு அப்படிங்கிறத நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப, அந்த கேரக்டர் ரிலீஸ் பண்ணோம்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிரும். ஏன்னா படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து அந்த சைக்கோ த்ரில்லர் யாருன்னு வெளிய காட்டிக்காமலே கொண்டு போன ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். பட் மேக்கிங்கா எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. நீங்க அது இல்லாம இன்னொரு விஷயம் இந்த ஹரிஷ் பெரட் இந்த படத்துக்கு ஒரு சீன் வருவாரு. அவர்லாம் ஏன் வராருன்னே தெரியல. பட் அந்த சீன் அந்த படத்துக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். இந்த ராஜ்குமார்னு சொல்லி ஒரு காமெடி நடிகர் நடிச்சிருப்பாரு. அவருமே கூட இந்த கதைக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சீஜர் ரோஸ் நடிச்சிருப்பாங்க. பார்த்தோன்னா தமிழ்ல ரெக்க படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க இப்படி ஒரு கேரக்டர் இப்பதான் பார்க்குறோம். ஒருவேளை இவங்க தான் அதுவோ, அதுதான் இவங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எல்லாருமே குடுத்த கேரக்டர் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ஹீரோவுக்கு அடுத்து ஸ்ரீகுமார் சார் தான் வந்து இவரு தான் ஹீரோவா அப்படிங்கிற மாரி படம் ஃபுல்லாவே அவரோட கேரக்டர் போலிங் ஆயிட்டே இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் பண்றது. இப்படி எல்லாமே உட்காந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு படத்த நல்லா குடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்திருக்கு. சில லாஜிக் சில இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாரி நீங்க தோணுச்சுன்னா, உங்களுக்கு அந்த படம் பிடிக்காம போக கூட வாய்ப்பு இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. பார்த்துட்டு படம் எப்படி சொல்லுங்க கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவரிடமும் நன்றி.